6.1 ஃபஸ்ட்டு கொஸ்டின் இந்த பிக்சர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து லைன் ஏபி அண்ட் சிடி இன்டர்செக்ட் அட் ஓ, அதுக்கப்புறம் இதனுடைய சம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேவாம்மா? இந்த பிஓஇ சிஓஇ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி போடணும்னு பார்த்தா லைன் ஏபி லைன் சிடின்னு சொன்னாலே ஆக்சுவலாக இந்த பிக்சர் அப்படியே நம்ம நோட்டில் நல்லா தெளிவாக வரைஞ்சிக்கலாம். இந்த ஏபின்றதும் சிடின்றதும் ஸ்ட்ரெயிட் லைன். எப்போதுமே ரெண்டு லைன் இன்டர்செக்ட் ஆச்சுன்னா இந்த ஆங்கிள் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள். ஆக்சுவலாக உங்களுக்கு ஆங்கிள் பேரை எழுத தெரியணும். இந்த வெர்டெக்ஸ் ஒரு ஆங்கிள்னால் இதான் வெர்டெக்ஸ், இந்த ஓ சென்டராக வரணும். இந்த ஆங்கிள் எழுதுறோன்னா இந்த ஓ இங்கே எங்கே போகுது, இங்கே எங்கே போகுது. அப்போது இந்த ஆங்கிளுக்கு பேர் ஏஓசி. இந்த சென்டர், இது சென்டராக வரணும். இந்த பக்கம் இருக்கிற ஆம்ஸும் இந்த பக்கம் இருக்கிற ஆமும் ரெண்டு சைடும் வரணும். இந்த ஆங்கிளுக்கு பேர் இந்த ஓ சென்டராக இருக்கணும். இங்கேருந்து இங்கே போச்சுன்னா சி, இங்கே போச்சுன்னா இ. அப்போ ஆங்கிள் சிஓஇ. இந்த ஆங்கிளுக்கு பேர் ஒரு ஆங்கிளுக்கும் பேர் எழுத நமக்கு தெரியணும். இந்த ஆங்கிளுக்கு பேர் இந்த எந்த வெர்டெக்ஸோ அது சென்டராக வரணும். இந்த ஆங்கிளுக்கு அப்புறம் பியும் இயும் ரெண்டு சைடு வரணும். பிஓஇ சொல்லலாம், இல்லை இஓபியும் சொல்லலாம். நம்ம பிஓஇன்னு சொல்லிக்கலாம். இந்த மாதிரி இந்த ஆங்கிளுக்கு பேர் பிஓடி. முதல்ல ஃபஸ்ட்டு நமக்கு ஆங்கிளுடைய பேர் தெரியணும். இப்போ ரொம்ப ஈஸியாக அவங்க ஏஓசியையும் பிஓஇயும் சேர்ந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 70 கொடுத்துருக்காங்க. இந்த பிஓடியை 40 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஒன்று கண்டுபிடிக்கலாம். இப்போ பிஓடியும் ஏஓசியும் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள். அதனால் ஏஓசி இந்த பிஓடியும் ஏஓசி இதுவும் ஒரு லைன், இது ஒரு லைன். அப்போ ஏஓசி இஸ் ஈக்குவல் டு பிஓடி, தட் இஸ் ஈக்குவல் டு பிஓடியோடைய ஆங்கிள் 40. ஒன்று முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். நம்ம ஈஸியாக சொல்லலாம், பட் எழுதும்போது இந்த ஆங்கிள் பேரை எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கிடைக்கும், ஏஓசியும் இங்கே இருக்கிற ஏஓசிக்கு இந்த பிஓடி ஈக்குவல், ரீசன் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள், அதனால் அது 30 டிகிரி. சாரி, அது 40 டிகிரி. பிஓடி 40னா ஏஓசியும் 40 டிகிரி. இப்போ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏஓசியும் பிஓஇயும் சேர்ந்து, ஏஓசி ப்ளஸ் பிஓஇ சேர்ந்து 70, அதாவது இது 40 இதுவும் சேர்ந்து 70னா இப்போ 40 ப்ளஸ் பிஓஇ இஸ் ஈக்குவல் டு 70னா பிஓஇ எவ்வளோ, 70 மைனஸ் 40 வந்து 30 டிகிரி. ரெண்டாவது முடிச்சாச்சு. இப்போ மூணாவது இது கண்டுபிடிக்கணும். இது மூணும் சேர்ந்து ஒரு லைனில் இருக்கிறதுல ஏபிசி லைன் அப்படின்னா இந்த லைன் மேலே இருக்கிற எல்லா ஆங்கிளும் ஆட் பண்ணால் 180 வரணும். இப்போ மூணு ஆங்கிளுடைய பேர் என்ன, ஏஓசி சிஓஇ பிஓஇ மூணு சேர்த்தா 180. ஏஓசிக்கு நேராக அதனுடைய ஆங்கிள் 40 டிகிரி. இது தெரியாது, இது 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 180. 40யும் 30யும் சேர்த்தா 70. இந்த 70 ஈக்குவலுக்கு அப்புறம் போச்சுன்னா -70 போட்டால் 110 கிடைக்கும். வெறும் சிஓஇ கேட்டால் 110. ஆனால் ரிஃப்ளெக்ஸ் சிஓஇ கேட்டிருக்காங்க. இந்த சிஓஇ இதனுடைய ரிஃப்ளெக்ஸ்னால் மீதி இருக்கிற கீழே இருக்கிறது தான் ரிஃப்ளெக்ஸ். அப்போ டோட்டலாக 360. 360லேருந்து இந்த சிஓஇயை மைனஸ் பண்ணிட்டோம்னா ரிஃப்ளெக்ஸ் சிஓஇ. எந்த ஒரு ஆங்கிளுக்குமே ரிஃப்ளெக்ஸ் கேட்டாங்கன்னா 360லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ அப்போ தேர்ட் ஆன்சர் 250. இவ்வளோ தான் இந்த சம். ஃபஸ்ட்டு பார்ட், செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட்.